Hi friends, வணக்கம். வெல்கம் டு Hanaarts. இன்னைக்கு நம்ம Hanaarts சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ஆரோக்கியமான பூண்டு குழம்பு தான் எப்படி செய்றதுங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டாவும் ஈஸியாவும் செஞ்சிரலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ ஸ்டவ்ல pan வச்சுக்கலாம். அதுல கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். அதுல ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் தாளிச்சுக்கலாம். அதிலே நம்ம கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் அதிலே ஒரு பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சமா நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து எடுத்துக்கோம். நீங்க ஃபுல்லாவே சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே தேவையான அளவுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா செவந்து வரணும். இப்போ இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகுத்தூள் சேர்க்கறது மூலமாக நம்ம குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதிலே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நார்மலாக கடையில் வாங்கின குழம்பு பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துருக்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம். அந்த புளியை நல்லா கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு. இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதிலே வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கோம். வெல்லம் சேர்க்கறது மூலமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம லாஸ்ட்டாக வெல்லமும் நல்லெண்ணையும் சேர்க்கறது மூலமாக நம்மளோட குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு நல்லாவே வற்றி வந்துருச்சு. நம்ம பூண்டு குழம்பு, வத்தல் குழம்பு இந்த மாதிரி எது வச்சாலும் அது நல்லா திக்காக எடுத்து போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பூண்டு குழம்பு ரொம்ப ஆரோக்கியமாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளோட Hanaarts சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.